நம்ம இந்தியாவினுடைய நம்ம ஆர்மி சீஃப் உபேந்திரா திவேதி அப்படின்னு இருக்கார். அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க ஆப்ரேஷன் சிந்தூர் 1.0 அப்படிங்கிறது ஒன்லி 88 hours ட்ரையல் தாங்க. அது ஒரு சினிமா படத்தினுடைய முன்னோட்டம் மாதிரிங்க. இன்னும் நடந்துச்சு, we are ready to attack in full scale அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய ஒரு பேட்டி கொடுத்துட்டார். ஏற்கனவே தில்லி செங்கோட்டை பக்கத்தில் கார் குண்டு வெடிப்பு 14 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் உமர் உன் நபி அப்படிங்கிற ஒரு டாக்டர் அல்ஃபலா யூனிவர்சிட்டியில், நம்ம ஃபரீதாபாத் ஹரியானா மாநிலத்தில், அந்த ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்த டாக்டர்கள் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணி ரேடிகலைஸ் பண்ணி அவங்கள பயன்படுத்தி இப்போ டெல்லியில் செங்கோட்டை பக்கம் கார் குண்டு வெடிப்பு நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி அவன் சூசைட் பாமர் இறந்துட்டான். அவனுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்த எல்லாத்தையும் கைது பண்ணி அந்த உமர் உன் நபியுடைய வீட்டில் புல்வாமாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செக் பண்ணும்போதும் மற்ற இடத்துல பண்ணும்போதும் அவங்களுடைய டைரி, அவங்களுடைய ப்ளூ பிரிண்ட், மற்ற இதர கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய வீடியோலேருந்து எல்லாம் எடுத்து இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் இருந்து தான் ஹேண்டில் செய்யப்பட்டது. அங்க இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு தான் தொடர்பு கொண்டு இவங்களெல்லாம் வழி நடத்தி சென்றார்கள். அவங்களுடைய கைக்கூலிகளாகத்தான் இங்கே உள்ள நடத்தினாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய தொடர்பு நல்லா அம்பலமாயிடுச்சுங்க.